சுவிஸ் நாட்டின் இலங்கைக்கான புதிய பிரதிநிதி தலைமையிலான குழுவினர் வடமாகாண அவைத் தலைவர் உள்ளிட்ட வடமாகாண சபை பிரதிநிதிகள் சிலரை இன்று சந்தித்துள்ளனர். இலங்கைக்கான சுவிஸ் நாட்டின் பிரதிநிதி ஹேன்ஸ் வோக்க நெடகூல் தலைமையிலான குழுவினர் இன்று வடக்கிற்கு விஜயம் செய்திருந்தனர். இதன்போது வடமாகாண சபையின் பிரதிநிதிகள் சிலரை பேரவை செயலகத்தில் இந்த குழுவினர் சந்தித்துள்ளனர். இந்த விஜயத்தின் போது வடமாகாண சபையின் அவைத்தலைவர் CVK சிவஞானம், வடமாகாண சபையின் குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் மற்றும் சில உறுப்பினர்களையும் சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பு தொடர்பில் வடமாகாண சபையின் அவைத்தலைவர் CVK சிவஞானம் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தினார். மத்திய அரசாங்க அதிகாரிகள் உங்களோடு ஒத்துழைக்காமை, அதன் காரணமாக எங்களுடைய செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட முடியாமை, மற்றதும் காணி சம்பந்தமாக அரசாங்கம் இராணுவத்திற்கென்று எங்களுடைய பாரம்பரிய நிலங்களை கையகப்படுத்துகின்ற அபகரிக்கின்ற நடவடிக்கைகள், எங்களுடைய மக்கள் தொகை மக்கள் இருப்பிடங்களை பாதிப்பதும் என்ற விடயங்களை மற்றும் மீள்குடியேற்றங்கள் முறையாக நடைபெறவில்லை. வலை வடக்கு போன்ற இடங்களிலே நாங்கள் கேட்பது மீள்குடியேற்றமே தவிர குடியேற்றம் அல்ல என்பதையும் மற்றும் இராணுவ பிரச்சனைகள் பற்றியும் நாங்கள் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். தன்மையை அங்கீகரித்து எங்களுடைய மாகாண சபையினுடைய முறைப்படியான செயல்பாடுகளுக்கு தடை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றதையும் நாங்கள் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறோம். காணி அதிகாரி